டிபிஎம்எஸில் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். டிபிஎம்எஸில் 9 முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, பட் இந்த 9 ரிப்போர்ட்டும் ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட்ஸ். என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அன்டெலிவர்டு ஆர்டிகிள்ஸ் ரிப்போர்ட். எத்தனை ஆர்டிக்கிள் டெலிவரி ஆகாமல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்டெலிவர்டு ஆர்டிகிள்ஸ் ரிப்போர்ட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இது எங்கே இருக்குது அப்படின்னா டிபிஎம்எஸ் மெயின் ஸ்க்ரீன்லேயே இருக்குது. அடுத்தது மணி ஆர்டர் ஆடிட் ரிப்போர்ட். மணி ஆர்டர் ஆடிட் ரிப்போர்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இஎம்ஓ பெய்ட் லிஸ்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னா அது டிபிஎம்எஸ் மெயின் ஸ்க்ரீன் அதுலேயே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது அக்கௌண்டபிள் ஆர்டிகிள்ஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஆர்டிகிள் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது எத்தனை ஆர்டிகிள் நம்ம ஆஃபீஸ்க்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம், எத்தனை இஷ்யூ பண்ணியிருக்கோம், எத்தனை டெஸ்பேச் பண்ணியிருக்கோம், மிச்சம் டெபாசிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் இஸ் அவைலபிள் இன் அக்கௌண்டபிள் ஆர்டிகிள்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் which is available in DPMS transaction reports. EMO abstract, accountable article abstract மாதிரியே EMO abstractum DPMS transaction reportsல available. அடுத்தது VPMO booking report. எந்த VP ஆர்டிகிளுக்கு எந்த மணி ஆர்டர் எந்த தேதியில் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ரிப்போர்ட் தேவை. அந்த ரிப்போர்ட் இட் இஸ் அவைலபிள் இன் VPMO booking report DPMS transaction reports. அடுத்தது போஸ்ட்மேன் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஃபார் அக்கௌண்டபிள் ஆர்டிகிள்ஸ் அண்ட் EMO இட் இஸ் அவைலபிள் இன் DPMS transaction ரிப்போர்ட்ஸ். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் இஓடி அண்ட் கேஷ் டேஷ்போர்ட் ரிப்போர்ட். இதில் போஸ்ட்மேன் இஓடி பண்ணும்போது சூப்பர்வைசர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தராருன்னா ட்ரெஷரருக்கு இந்த போஸ்ட்மேன் கிட்டேருந்து இவ்வளோ கேஷ் வாங்குங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணுறாரு. பீட் 1 கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கோங்க, பீட் 2ல் இவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ட்ரெஷரருக்கு தரார். சூப்பர்வைசர் எகெயின் இஓடி அண்ட் கேஷ் டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டில் வந்து தான் அந்த இவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பணமெல்லாம் வந்து ட்ரெஷரர் வந்து இந்த போஸ்ட்மேன் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஓடி டெலிவரி இருக்குது, போஸ்ட்மேன் கிட்ட ஒரு 1000 rupees கையில் இருக்குது. இஓடி தரும்போது என்ன ஆகும், 1000 rupees டு பி பெய்டு டு ட்ரெஷரர் அப்படின்னு வரும், ஓகே கொடுத்துருவார், அவ்வளோதான். டு பி பெய்டு டு ட்ரெஷரர். ட்ரெஷரர் வாங்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு இஓடி அண்ட் கேஷ் டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டில் தான் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் போஸ்ட்மேன் இஓடி ஆகிடுச்சா அப்படிங்கிற தகவலும் இருக்கும். அடுத்தது அன்பெய்டு இஎம்ஓ ரிப்போர்ட். அன்பெய்டு இஎம்ஓ ரிப்போர்ட் வந்து டிபிஎம்எஸில் இல்லை, அது தனி டீ கோடாக இருக்குது. டீ கோட் ZEMO _ அன்பெய்டு அப்படின்னு டீ கோட் கொடுத்து நீங்கள் டேட் கொடுத்து எத்தனை மணி ஆர்டர் அன்பெய்டு இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அன்பெய்டு இஎம்ஓ ரிப்போர்ட் அப்படின்னு ரிப்போர்ட் அவைலபிளானு தேடாதீங்க, அது வந்து டீ கோட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து we are going to see undelivered articles report. இது உங்களோட டிபிஎம்எஸ் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிளிக் பண்ணுறேன். இது நம்மளோட டிபிஎம்எஸ் அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மெயின் ஸ்க்ரீன். இதில் ரிப்போர்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, ரிப்போர்ட்ஸ் அன்டெலிவர்டு ஆர்டிகிள்ஸ், கிளிக் அன்டெலிவர்டு ஆர்டிகிள்ஸ். இதில் ஆஃபீஸ் நேம்லாம் தானாக வந்துருச்சு, நீங்கள் வெறும் சர்ச் மட்டும் கொடுத்தா போதும். சி 5 articles are available. 1 2 3 4 5 articles are available. எந்த தேதியில் வந்திருக்கு, 27ஆம் தேதி 3 ஆர்டிகிள் வந்திருக்கு, 30ஆம் தேதி 2 ஆர்டிகிள் வந்திருக்கு, 2 ஸ்பீட் 3 ஆர்எல். இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோமா? எஸ், 27ஆம் தேதி 3 ஆர்டிகிள் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம், 30ஆம் தேதி இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கு இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம்? பீட்டில் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோமா? பீட்டில் இன்வாய்ஸ் பண்ணல. இந்த பீட் காலம் பாருங்கள், பீட்டில் இன்வாய்ஸ் பண்ணல, ஆனால் பிஓக்கு அனுப்பிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், பிரான்ச் ஆஃபீஸ் ஐடின்னு இருக்குது பாருங்கள், 5 ஆஃபீஸ் காட்டுதா? ஸோ இந்த பிஓக்கு 5 ஆர்டிகிள் அனுப்பிச்சிருக்கோம், இன்னும் டெலிவரி ஆகாமல் பெண்டிங் இருக்குது. முதல் ஆர்டிக்கிள் 4 நாள் ஆச்சு, அடுத்த 2 ஆர்டிக்கிள் வந்து 1 நாள் ஆச்சு. ஓகே, இதே நீங்கள் பீட்டுக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த எந்த பீட்டில் இன்வாய்ஸ் பண்ணோம், ரீசன் ஃபார் நான் டெலிவரி, எதனால் கையில் டெபாசிட் வச்சுருக்கோம் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தது அன்டெலிவர்டு ஆர்டிகிள்ஸ் ரிப்போர்ட். அடுத்தது மணி ஆர்டர் ஆடிட் ரிப்போர்ட். மணி ஆர்டர் ஆடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இஎம்ஓ பெய்ட் லிஸ்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுவும் உங்களோட டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மெயின் ஸ்க்ரீன்லேயே தான் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் மணி ஆர்டர் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், கிளிக் மணி ஆர்டர் ஆடிட் ரிப்போர்ட். அதில் ஃப்ரம் டு டேட், இப்போ நான் வந்து 30ஆம் தேதி என்கிட்ட ஒரு மணி ஆர்டர், ஒரே ஒரு மணி ஆர்டர் டெலிவரியாக இருக்குது, அதனால் 30ஆம் தேதி போடுறேன், கிளிக் என்டர். அதில் பாருங்கள் எத்தனை மணி ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுதா? 1000 rupees பெய்டு, 1 மணி ஆர்டர் டெலிவர்டு. இந்த 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ஷோ த டீட்டெயில்ஸ்.
ஓகே, ஆர்டிக்கல் நம்பர் என்ன, இஎம்ஓ நம்பர் என்ன, புக்கிங் ஆஃபீஸ் என்ன, எந்த பீட்டில் டெலிவரி பண்ணியிருக்காங்க, எல்லா பர்டிகுலர்ஸுமே அவைலபிள். இதை எக்ஸ்போர்ட் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸலாக நீங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, this is how we generate money order audit report. அடுத்தது accountable articles abstract. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸில் இருக்குது. ஸோ அங்கே மெயின் ஸ்க்ரீனில் இல்லை, மெயின் ஸ்க்ரீன் விட்டு வெளியில் வந்துடுங்க. டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ். கிளிக், அதை கிளிக் பண்ணிட்டீங்களா? அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம், அக்கௌண்டபிள் ஆர்டிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட். இங்கே இருக்குது பாருங்கள், ஆர்டிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட். கிளிக் ஆர்டிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட். அதில் என்டர் த ஃபெசிலிட்டி ஐடி. ஃபெசிலிட்டி ஐடி என்னன்னு தெரியுமா? பேக் வாங்க, பேக் வாங்க. திஸ் இஸ் ஃபெசிலிட்டி ஐடி. இங்கே போனீங்களா அந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் ஃபெசிலிட்டி ஐடி. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு தென் கோ டு டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ், ஆர்டிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட், paste it here, click execute. See, 8 articles received today. Deposit from previous day 1. ஒரு ஆர்டிக்கல் நேற்று டெபாசிட் இருந்திருக்கு, 8 ஆர்டிக்கல் நீ கையில் வந்திருக்கு. போஸ்ட்மேனுக்கு 5 ஆர்டிக்கல் இஷ்யூ பண்ணியிருக்கோம். டெலிவர்ட் 4, டெபாசிட் டுடே இஸ் 0. ஸோ இந்த ஆஃபீஸில் இன்றைக்கி தேதியில் எந்த ஆர்டிக்கலுமே டெபாசிட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சி ஆர்டிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட். அடுத்தது இஎம் அப்ஸ்ட்ராக்ட். இஎம் அப்ஸ்ட்ராக்ட் எங்கே இருக்குது? அதுவும் டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ்லேயே தான் இருக்குது. பார்ப்போமா? இதில் சி டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸில் இஎம்ஓ அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது பாருங்கள். கிளிக் இஎம்ஓ அப்ஸ்ட்ராக்ட். 30ஆம் தேதி இன்றைக்கி எதுவுமே இல்லை, அதனால் எக்ஸிக்யூட் பண்ணால் எல்லாமே 0 வரும். இருந்தது அப்படின்னா அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், விபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட். அது எங்கே இருக்குது? டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸில் இருக்குது. எப்படின்னு பார்ப்போம். ஸோ டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ், அதில் விபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட் இங்கே இருக்குது பாருங்கள். விபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட். கிளிக் விபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட். என்டர் த ஃபெசிலிட்டி ஐடி, ப்ரெஸ் என்டர். நீங்கள் என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆஃபீஸோட நேம்லாம் கீழே பாப்புலேட் ஆகும். ஃப்ரம் டு டேட், இப்போ நான் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் இல்லை இன்றைக்கி வரைக்குமே போடும். 1ஆம் தேதியிலிருந்து 31/7/2020 வரைக்கும் வியூ டீட்டெயில் ரிப்போர்ட். கிளிக் எக்ஸிக்யூட். சி இந்த ஆஃபீஸில் 4 விபி தான் டெலிவரி ஆகிருக்கு. 4 விபி வந்திருக்கு. டெலிவர்ட் ஆன் என்னென்ன டேட்டில், விபிஎம்ஓ நம்பர் என்ன, விபிஎம்ஓ எந்த டேட்டில் புக் பண்ணியிருக்கோம். ஓகே, இது உங்களோட விபிஎம்ஓ டெலிவரி ரிப்போர்ட், விபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன பார்க்கலாம், போஸ்ட்மேன் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். பார்ப்போமா? அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். போஸ்ட்மேன் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இட் இஸ் அவைலபிள் இன் அகெயின் இன் டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ். அதில் போஸ்ட்மேன் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஆர்டிகல்ஸ் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இஎம்ஓவும் அடுத்தது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். ஓகே, பேட்ச், இந்த பேட்ச்சு பேட்ச் 1, டேட்டு let us see today's date. நீங்கள் ஃப்ரம் டு டேட் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு டேட் மட்டும் காட்டுறேன். எக்ஸிக்யூட். சி இங்கே ஒரே ஒரு போஸ்ட்மேன் தான் இருக்கார் இந்த ஆஃபீஸில். பீட் 1, 5 ஆர்டிகல்ஸ் கிவன், டெலிவர்ட் 4, டெஸ்பேச்ட் 1, பர்சன்டேஜ் 100% பெர்ஃபார்மன்ஸ். பேக் வருவோம். பேக் வந்துட்டு ஒரு டேட் கொடுத்து பார்ப்போம், ஒரு ரேஞ்ச் கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மந்த் இவரோட வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் திஸ் போஸ்ட்மேன் அப்படின்னு எடுப்போம். Click execute. See, beat 1 89.88%. Okay. So in the details உங்களுக்கு available. இதே மாதிரி similar report is available for postman performance EMO also. இது click பண்ணுவோம். postman performance report EMO. Click. Facility ID கொடுங்க. Press enter. அதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபீஸ் நேம்லாம் கீழே வந்துருச்சான்னு பாருங்கள். வந்ததுக்கப்புறமா article type. Choose article type as EMO, batch ID, batch 1, date, again 1/7 இருந்து 31/7 வரைக்கும் இந்த போஸ்ட்மேனோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். கிளிக் எக்ஸிக்யூட்.
73%. மணி ஆர்டரை பொறுத்தவரை